வீடியோ எடுத்துக்கிறப்பா. எடுத்துக்க எழுதிக்க. முக்காடு என்னையா அது சொல்லாம கொள்ளாம வண்டியில் உட்கார்ந்து இருக்கிற? யாயா நீ? முதல்ல முக்காட்ட தொற. வேட்டி காய போறதுன்னா வீட்டுக்கு போய் அதுக்கு ஏன் வண்டி தானே கிடைச்சது? துறையா நீ? அதுல என்ன குறை? நிறைய இருக்குது. யார் நீ? உன் மச்சான் இல்ல, உன் மாமன் அதுவும் இல்ல, உங்க அப்பன். போ. எங்க அப்பா போயிட்டாரியா? நீயும் போ. என்ன எழுத்து? எங்க அப்பா கிட்டியா? யோ எங்கயா போற? மேல பூமி, கீழே ஆகாசம், ரெண்டுக்கும் நடுப்புற போ. படையாரு தண்ணி தண்ணி போட்டிருக்கியா? நானா? நானா? தண்ணி தான் என்ன போட்டுக்கு. சீக்கிரம் போ. யோ ஒழுங்கா சொல்றேன். இடத்த சொன்னாலே நான் பெடலை மிதிக்க மாட்டேன். பெடலை மிதிக்க போறியா இல்ல மிதிக்கட்டுமா? நான் மிதிக்கிறேன். திரும்பி போ. எப்படி நிக்கிறேன் பாத்தியா? கை காட்டி வர மாதிரி நிக்கிறேன். கர்ணனை பாத்தியா? எந்த கர்ணன்? சினிமா கர்ணன். அது எழுத்தியா? நான் சொல்லுவேன், நீ கேட்கணும். ரோடு பூரா இப்படி வர போறியா? கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி வருவேன். ஜன்மடைந்து புண்ணியமின்றி விலங்குகள் போல் விலங்குகள் போல் விலங்குகள் போல். பாட்டியா? பாட்டை ரிக்ஷாவை ரெண்டையும் சேர்த்து ஏண்டா விலங்கு விலங்கு விலங்குன்னு பாடுறியே? நான் தண்ணி போட்டிருக்கேன். போலீஸ்ட காட்டி கொடுத்து என் கையில விலங்க மாட்டுறதுக்கு தானே. ஐயோ விலங்குன்னா மிருகையா? என்ன மெல்லாண்ட? இன்னும் அதை விட மோசம். இறங்கு. இறங்கு. இறங்கியாச்சியா? ஏறு. பின்னாலயா? ஏயா மிருகான்னு சொன்னியே, மிருக வேலை காட்ட போகுது. உன்னை வச்சு நான் எழுத போறேன். ரிக்ஷாவையா? ஆமா. யோ முன்ன பின்ன ரிக்ஷா வண்டி ஓட்டிருக்கியா? ஏரோப்ளேனே ஓட்டிருக்கு. ரோட்லியா? வயக்காட்டு. அப்பா யோ ரொம்ப நாளா எனக்கு ஆசையா சொந்த வண்டியில சவாரி செய்யணும்னு. எனக்கும் எவ ரிக்ஷாவையாவது இழுக்கணும்னு ஆசை. யோ என்ன ரிக்ஷா இழுக்கிறேங்க? ஏரோப்ளேன் ஏற மாதிரி ஏற. 2 பேர் ஆசை நிறைவேற போகுது. திரும்பி போ. என்ன அது? எப்படி நிக்கிறேன்? அப்பா மாதிரி நிக்கிறேன். கர்ணன் நீ? அது இதான் சினிமா கர்ணன். இது பக்கத்து வீட்டு கர்ணன். பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு கேட்டா கழுது. நான் சொல்லுவேன், நீ கேட்கணும். நான் கேட்பேன், நீ கொடுக்கணும். என்ன கேட்கறேன்? கூலி. விளையாடியா? என் வண்டியில உட்காந்து எங்கிட்ட போய் கேட்கறியா? இருக்கிறதான கணக்கு. சரி மிதி. என் உடல் தனிலுள் ஈவைத்த போது. ஈவைக்கிற பாட்டுனா எனக்கு பாட முடியாது. பூமியில் மாறிட ஜென்மமே பாடு. பூமியில் மாறிட ஜென்மம் அடைந்து போர் புண்ணியமின்றி விலங்குகள் போ. ஏண்டா இத பத்தி நீ என்ன நினைக்கிற? ரொம்ப பாப்புலரான பாட்டுங்க இது. சே பாட்டை பத்தி சொல்லல, நான் பாடினே. அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? உங்களுக்கு தைரியம் ரொம்ப ஜாஸ்திங்க. எனக்கு என்ன பயம்? போலீஸ் வருத. நான் அப்புறம் வந்து இன்னொரு நாளைக்கு எடுக்கிறேன். மூடு. போலீஸ் வரட்டுது. ஏன் போலீஸ் வரட்டுது? அதான பார்த்தேன். இப்போ போதானா? இல்ல, கல்ல பட்ட கண்ணாடி மாதிரி தெரிச்சிருச்சு. ஓடி வந்த வேகம் தாகம் கொஞ்சம் தண்ணி. அதான் போட்டுருக்கீங்க. வீட்டுக்குள்ள இருக்கிறாரு தானே? எந்த தண்ணி வேணா போட்டுக்கிட்டு நான் வேலைக்கு போறேன். வெக்கமா இருக்கு. நீ வீட்டுல இருந்து நான் வெளியில போய் சம்பாரிச்சு உன் கையில கொண்டாந்து குடுக்கற காலம் எப்ப வருமோ? நீ எப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க? ஐயோ ஐயோ ஐயோ, உனக்கு நான் எப்ப வாட்டி சொல்லிருக்கேன் ஜாதகம் சரியில்லைன்னு. அதனால பாதகம் இல்ல, வேற ஜாதகம் எழுதுவோமே. புதுசா ஜாதகம் எழுதுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். காலெல்லாம் மாறட்டும், கிரகங்கள்லாம் போகட்டும். அது மாறட்டும், நம்ம மாறிக்கிடுவோம். தொலை தொலைன்னு பேசாத. போலீஸ் வந்துட போகுது. ஆமா, வீட்டை பத்திரமா பாத்துக்க. நான் வேலைக்கு போயிட்டோம். பத்திரம் பாவி. வீட்டை காவல் காக்க நாய் இல்லாத வரைக்கும் நானும். அண்ணனே சொல்லிட்டு போட்டாரு. கௌரி, இனிமே நீ என்ன கவனிக்கணும். இனிமே தானா? நீ காலேஜ் சவாரி வந்ததுல இருந்து நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எப்படி பரவாயில்லையா? தேவலாம் போதுங்கிற. அப்புறம் எப்படி கொடுத்து பேச மாட்டேங்கிற? எடுத்த அடுப்புல எப்படி கொடுத்துட்டா அப்புறம் தலையில உட்காந்துக்குவிய.
உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? ஒரு பொண்ணு வாங்க போங்க ஏங்க நீங்க அப்படின்னு மரியாதையா கூப்பிட்டுக்கிட்டு இருந்த பைய அவ தன்னை காதலிக்கிறான்னு தெரிஞ்ச உடனே பட்டுன்னு மாடி மாடி என்னடி அப்படின்னு கூப்பிடுற ஆம்பளையத்தை சேர்ந்தவன் தானே நீ? ஏயோ நீ காதலை பத்தி வாயால புலம்புற, நான் கண்ணால பேசுறேன். அதை புரிஞ்சுக்க முடியல. காதலுக்கு வந்து தர மூஞ்சி கௌரி, நீ பூமி மேலதான் வச்சிருக்கா. கௌரி கௌரி, நம்ம காதல் சீன்ல அடுத்த கட்டம் என்ன? கௌரி என்னையாது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலேஜ் கிடையாது தெரியுமே. நான் உன்னைத்தான பார்க்க வந்தேன். உன்னை பார்க்கலன்னா அன்னாரும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியத்தை கோட்டை விட்டுட்டுதான் ஒரு வாட்டம். கௌரி இன்னது பட்ட விரிச்சோடி கடந்து பெரியவர் சின்னவர் எங்க காணா? பெரியவர் மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு, சின்னவர் நில வசூலிக்க போயிருக்காரு. நீ எங்கேயும் போகலையா? எனக்கு போக்கடைங்க. லீவு நாள்ல கூட வீட்டுல பொழுது பார்க்காம இங்க வந்து உட்காந்துருக்குதுன்னா பொழுது போகணுமா? கழுத வண்டி வேறு. என்னது காலையில மார்னிங் ஷோ பார்த்துட்டு மத்தியானம் மிலிட்டரி ஓட்டல ஒரு குடி குடிச்சிட்டு ஏதாவது மேட்சியை பார்த்துட்டு ஈவினிங் சீக்கிரம் உடுப்பி ஓட்டல முடிச்சுக்கிட்டு அப்படியே ஜாலியா பீச்சுக்கு போய் காட்சியும் கடையையும் வாங்கி தின்னுட்டு கடைசியா ஓரியன் பை நைட் பார்த்துட்டு நிம்மதியா நிதானமா வீட்டுக்கு வருவோம். மார்னிங் ஷோவு, மிலிட்டரி ஹோட்டலு, மேட்னி ஷோவு, உடுப்பி ஹோட்டலு, பீச்சு, காத்து, கடல, ஓரியன் பை நைட். நினைச்சு பார்க்கும்போதே எவ்வளவு நல்லா இருக்கு. அனுபவிச்சு பாரு, இன்னும் நல்லா இருக்கு. என்னது என்னது? சரி, பாயிண்ட்டுக்கு வருவோம். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு சௌரியம் தானே? என்னையா இப்படி போய் கேட்டுட்ட? உன்னை தவிர வேற எந்த பையன் என் கழுத்தை என்ன காலப்பட முடியாது. அப்படின்னா சரி, இன்னையில இருந்து நீ இந்த சக்கரம் சித்திர பழப்பை விட்டுட்டு சந்தோஷமா சத்தம் போட வீட்டுல வந்து உட்காரணும். சோத்துக்கு எங்க போறது? நீ ஏன் சோத்துக்கு போற? நீ இருக்கிற இடத்துக்கு சோறு வரும். என்ன கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நீ வேலை இருந்தா அது எனக்கு ஆகணும். இப்படி ஒரு புரிஞ்சு எனக்கு கிடைக்கணுமே. கிடைச்சிட்டானே புறப்படு. அவசரப்படாத, ஐயா மரங்கள்லாம் வரட்டும், ஒரு வார்த்தை கேட்டு போறேன். அதுக்கப்புறம் கல்யாணம் தானே? அந்த தானே உரைக்குது. என்னது இப்ப வந்து வதைக்குது? அதையே கேட்கிறேன். என்ன கொத்திக்கிட்டு போறதுக்குன்னே என் வீட்டுல ஒரு கழுவி காத்துக்கிட்டு இருக்குதுயா. யார் அந்த கழுகு? என் தாய் நானே. அடப்பாவி, ஒரு பாவி இல்லையா, பல பாவி. படுபாவி. ஏற்கனவே 2 பேரை கட்டி எடுத்து போட்டு முழுங்கி விட்டு 3ஆம் தரமா உன்னை எடுத்து போட்டு முழுகிறதுக்கு முதல்ல மாதிரி வாயை புறந்துட்டு உட்கார்ந்து இருக்கிறானா? ஆமாயா ஆமா. அப்படிதான் ராசிக்காரன் அவன். அவன் பேருதான் தரராசி. துறையும் இல்ல ராசியும் இல்ல. அவன் ஜாதக பிரகாரம் அவனுக்கு வாக்கப்படுறவங்க சொற்ப வயசுலயே சுமங்கலியா போயிடுவாங்களா ஐயா சொர்க்கத்துக்கு. அதாவது சின்ன சுமங்கலியா? இவன் ஒருத்த உயிரோடு வரிசையா ஒருத்தருக்கா டீட் கொடுத்து அனுப்புறானா? ஆமா. இவனுக்கு ஏன் இந்த தொழில்? ஐயோ, அந்த யமனோட பாக்க கைத்துல இருந்து தப்புறதுக்காகத்தாயா உன் நேச கைத்துக்கு கட்டுப்படணும்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன் என்ன முடிச்சு விடுவான்? யாரு? உன் கழுகு மாமன. ஆள் எப்படி அடிச்சா விடுவானா? அடிக்கிறவன் தான் விடுவான். ஐயோ, அவரது மொத்தமா? ஆமையா, உன்னோட சேர்த்து இந்த 2-3 பேரை வட்ட வச்சா நீ எப்படி இருப்பியோ அதே மாதிரி அவன் ஒருத்தனே இருக்கும். வேண்டாம், அப்போ அடிக்கிற வேலையை எடுத்துக்கோ, நடிக்கிற வேலையை பத்தி யோசிக்கும். ஆமையா ஆமையா, நடிச்சுட்டாயா நம்ம படைக்கணும். சரி, நீ நடிப்பை பத்தி யோசனை பண்ணு, நான் பொழப்பை பத்தி யோசனை பண்றேன். நம்ம 2 பேரும் கலந்துக்கோ. பத்திரா சக்கரம் சித்திர வேலை ராஜினாமா மறந்துடாத. பத்துமா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சவுரி வந்துடும். மார்னிங் ஷோ, மில்கி ஹோட்டல், மேட்னி ஷோ, உடுப்பி ஹோட்டல், கடற்கரை, வேர்க்கடலை. ஐயோ ஐயோ, இன்னும் காணுமே. சவுரி வாங்க வா. ஏன் பயப்படுற? வீட்டுல நாய் இருக்குதா? ஓ இருக்க. எங்க? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல, வெளியில போய். கௌரி, ஞாயிற்றுக்கிழமையா பார்த்து வெளியே போகக்கூடிய அந்த நாய் என்ன நாய்? என் மாமன் நாய். அப்படி ஒரு ஜாதியா? போயா நீ ஒண்ணு. நான் என் மாமனை பத்தி சொல்றேன். அவன் தான் இந்த வீட்டுக்கு நாய், ஆனா நன்றி இல்லாதவன். என்ன கட்டிக்கணும்னு சாரா அழுதுகிட்டே இருக்கான். ஐயோ, நாய் அழுத ஆகாதுன்னு வாங்களே. இப்ப மட்டும் நான் ஆகுதா? என்ன? நம்ம கல்யாணம் தான். அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நான் முடிச்சு வைக்கிறேன். கௌரி, உனக்காக வாங்கி தந்திருக்கிறேன் பாரு பூ. வாங்கினதா? பின்ன திருநதா? போய் அவனுக்கு எப்பவும் விளையாட்டுதான். என் மாமனும் தான் இருக்கான். பூ கிடையா? என்னையானே, இது நாள் வரைக்கும் ஒரு பூ வாங்கிட்டு வந்து கொடுத்து நான் அறிவு. முந்தா நாள் வந்த முல்லைப்பூ வாங்கிட்டு வந்துட்டியே. முந்தா நாள் வாங்குற பூ தான் இது. இந்த நீங்க தலையில வச்சுக்குவா. உன் கை மணக்க என் தலையில வச்சு வாய் மணக்க நீ நல்லா இருந்து சொல்லு. என்னைக்கு நல்லா புல்லு கட்டு வச்ச மாதிரி எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இந்த ஆம்பளைங்க இருக்காங்களே, அவங்க பொம்பளைங்களை காக்கா பிடிக்கிறதே ஒரு தனி கலதாங்க. கைய பிடிக்க வந்து பார்த்து காக்கா பிடிக்கிறான் நான் சொல்றேன். என்னையா ஒரு இதுக்கு தானே எனக்கு தோழி ஆட்டிக்கு போட்டு பேசிக்கிட்டு. சரி கௌரி வா, லேட் ஆகுது. மார்னிங் ஷோ புறப்படு. எங்க ஒழிய? எங்க ஒழியுது? 12 குடிக்காம எட்டனா 12 குடிக்காம எட்டனாப்பா. சரி 10 எட்டனாங்க. நீயா? நீயா? முக்காரு ரிக்ஷா எங்கயா வந்த?
என்ன கேக்குற? இது ஏன் வீடு, நீ எங்க வந்த? என்னடா மார்னிங் ஷோ ஒரு சத்தம்? அதே மார்னிங் ஷோல உடுப்பி ஹோட்டல் காட்டான்ல? ஆமா. இல்ல உடுப்பி ஹோட்டல்ல மார்னிங் ஷோ காட்டானே. என்ன அது மார்னிங் ஷோ உடுப்பி ஹோட்டல்ல காட்டுறான்? வளர்ற என்ன வளர்றது? உடுப்பி ஹோட்டல்ல காசு சாப்பிட்டு மார்னிங் ஷோ பாக்கணும்ப்பா. ரிக்ஷாவுக்கு என்னன்னு கேட்டேன். அப்ப நான் கேட்ட இருந்தாலும் 8 மாசம் கொடுப்பேன். அப்படி நீ வந்துட்ட. அதேதான் பேசுறேன். இது என்ன இருந்தானே? ஆமா, வீட்டுக்குள்ள என்ன பேச்சு? வெளியில நிறுத்தி இல்ல பேசணும். வெளியே பேசுவோம், நாங்க பேசுவோம். நீயா? நான் பேச மாட்டேன், நான் வரேன். என்னையா நீ பேசுறேங்கிற? அவன்கிட்ட பேச முடியாதா? உன் விஷயமே 8 நாள் 4 நாள் தானடா. வர பேசி பாப்போம். நான் ஏன் பேசுறவங்க கூட நீயா சினிமாக்கு வர்ற? நானும் வருவேன். என் வருங்கால மனைவியை அழைச்சிட்டு வருவேன். 2 பேரும் வரீங்களா? 2 பேர். நான் வரல. என்னது என்னமோ இவளை சினிமாவை கூப்பிட்ட மாதிரி நான் வரலன்றானே. 2 பேரும் கொட்டாயிரம் உட்கார்ந்து படம் பார்க்க போறீங்களா? படத்தை நின்னுகிட்டே பாப்பாங்களா? கிட்ட கிட்ட தூர தூர பாக்குறவன் கஷ்டப்படுவாயா? படத்தை பார்த்தா எங்க பார்த்தா? உங்களை பார்த்தா. ஏன் சொல்றேன்னு வருத்தப்படாத. 2 பேரையும் பார்த்தா அப்பா பொண்ணு மாதிரி பாவி. எங்களை இழுத்துட்டு போனா வம்புடுக்க அப்பா பண்ணுன்னு சொல்லி என் கல்யாணத்தை கெடுக்க பார்த்து அடிச்சு கொண்டு விடுவேன். அடியா அடிச்சா செத்துடுவேன். இந்த பக்கம் பாவம். என்ன நம்ம பெருசா இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓஹோ, இந்த ஹோட்டல் சினிமாவை போறதுக்கா வேலையை ராஜினாமா பண்ணியா? என்கிட்ட சொன்னா நான் சினிமா கூட்டு போறேன். ஆமா, உன் கூட உட்காந்து பார்த்தா. சௌரி சௌரி, உன் கண் வீச்சு வாய் வீச்சு என்னை என்னமா கவருது தெரியுமா? என் மேல உனக்கு எவ்வளவு ஆசை இருக்கு. நான் என்னையா செய்ய முடியும்? என் தாய் மாமன் இல்ல நாய் மாமன் என்ன கட்டிக்கணும்னு அலைஞ்சு கொலையா கொலைக்கிறானே. முனியாண்டி சாமி, என் மாமனுடைய 2 கண்ணும் தெரியாம போயிடுச்சுன்னா என் கண்ணான கண்ண சவரியோட நான் காதல் நாடகம் ஆடுவேனே. என்ன சத்தம்? என்ன சத்தம்? மாமா, ஏன் மாமா? என்ன மாமா? மாமா கௌரியா? ஆமா. எங்க இருக்கிற? என்னாச்சு? ஒண்ணுமே தெரியலையா? இருந்திருந்தாப்புல 2 கண்ணும் தெரியல கௌரி. ஐயோ, அப்படியா? என்ன பாவத்துல கேட்கிற? சோக பாவத்துலதான் மாமா கேட்கிறேன். முனியாண்டி சாமி, இவ்வளவு சீக்கிரம் என் மாமனை இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லையே. என்ன சொன்ன? இல்ல மாமா, இந்த சின்ன வயசுல உனக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு. ஏன் மாமா, உனக்கு கண்ணுதான் தெரியலையா? 2 கண்ணும் தெரியலையா? 2 கண்ணும் தெரியல. அப்ப லேசா மங்களா செவ போட்ட மாதிரி தெரியுதா? இல்லையே, கண்ணுக்கு முன்னால காம்பவுண்ட் சுவர் இருக்கிற மாதிரி தெரியுது. கௌரி, இவ்வளவு நாளாத்தான் இழுத்து கடத்தின. இப்பவாவது என்ன கல்யாணம் பண்ணி கொஞ்சம் கை கூட. குடுக்கறேன் கைதானே குடுக்கறவன். இது இப்ப தோற கொடு, அப்புறம் கைய கொடு. மாமா, நீ பேசாம பின்னாடியே உட்காந்துக்க. உனக்கு வேணுங்கிறதுலாம் நானே கொண்டாந்து கொடுப்பேன். எங்கேயும் வராத. நான் வரல, நீ கூப்பிடா. நான் வரல. இங்கே தள்ளிட்டு பாருங்க. எனக்கு தான் ஒண்ணும் தெரியலையே. என்ன? ஐயோ, என்ன மாமா? ஏன் மாமா இடிச்சேன்னா? யாரோ வந்து பின்னால என்ன இடிச்ச மாதிரி தெரிஞ்சது. ஒண்ணு இடிச்ச மாதிரி தெரியுதா உனக்கு? சரி, நீ வந்து போன. உன்னை எங்க எல்லாம் தேடுறது நான். ஏன், என்ன விஷயம்? ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். அவசரப்படாத. அதுக்கு முன்னால நான் உனக்கு ஒரு சந்தோஷ சமாச்சாரம் சொல்றேன். என்னது சொல்லு. பழையபடி நீ பற்றைக்கே வேலைக்கு போயிடு. நம்ம காதல் கடுக்கத்திலே நிறைவேறாத போல் இருக்குது. நான் உன்னை அடைஞ்சே தீருவேன்னா என் பண்ணு உடைஞ்சேதான் தீரும் போல் இருக்கு. உன் மாமனுடைய தாக்குதலை சமாளிக்கிறதுக்கு என் உடம்போட மாவசம் இல்லம்மா. என்ன வளர்ற? நான் ஒண்ணு வளரல, உள்ளதான் சொல்றேன். எனக்கெல்லாம் காதலுங்கிறது அல்வா துண்டை சாப்பிட்ட மாதிரி சுழுவா இருக்கணும். கடக்க முடக்கிற காராச்சேவை சாப்பிட்ட மாதிரி இருக்கக்கூடாது. நான் வாழணுங்கிறதுக்காக தான் காதலை தவிர காதலுக்காக நான் சாக முடியாது. எனக்கு சங்கடவும் மாட்டான், சரித்திரவும் மாட்டான், நீயும் மாட்டான். இந்த பாரு, அவசரப்பட்டு அள்ளி கொட்டாத. சொல்லி முடிக்கிறேன். நீ இனிமே நேரா ஜோரா என் வீட்டுக்கே வரலாம். நான் உன்னை சீரா வரவேற்று சிங்காரமா பழகுவேனே. அது எப்படி வீடு மாத்திட்டியா? அதே வீடுதான் மாமே, அதே மாமன் தான். ஆனா அந்த ஆளுக்கு 2 கண்ணும் தெரியாது. அது எப்படி? என் குலதெய்வம் முனியாண்டிகிட்ட வேண்டிக்கிட்டு அதே மாதிரி நடந்துட்டு வாழ முடியாது. இந்த ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா வர்றேன். என்ன என்ன கிடைச்சது. எப்படி? சென்ட் கிராக்கி ஒருத்த வண்டியில் ஏறினா பாட்டில விட்டுட்டு போயிட்டான். திருடி வச்சுக்கிட்டேன். திருடதான் இருந்தாலும் வாசனை போகல. போதும், ஞாயிற்றுக்கிழமை சென்ட பார்த்து சாம்பிராணி புகையை பிடிச்ச மாதிரி பிடிக்கும். மாமா? ஆமா. யாரு? கௌரியா? ஒரே வாடை செண்டு. நீ மண்டு.
ஜாதி மல்லி வச்சிருக்கேன், அதான் அப்படி வாசனை. ஆமா அது இருக்கட்டும், உன நான் சின்ன தானே இருக்க சொன்னேன், இங்கே வந்த. ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்கார முடியல, இங்க வந்து உட்கார்ந்து பாரு. சரி சரி, இங்க உட்கார்ந்து பார்த்தாச்சுல்ல, ஏன் தெரியும் மறுபடியும் அங்கேயே போகணும். நீயே வர்றியா? ஆமா ஆமா நானும் வர்றேன். அங்க நெல்லு காய வச்சிருக்க வாசல்ல. என்ன காய வைக்க போறியா? ஆமா ஒன்னேதான் காய வச்சு. இங்க உட்கார்ந்துகிட்டு இங்க நெல்லு காயுது பாத்துக்க. கௌரி, காக்கா கழுத நாய் இதெல்லாம் வந்தா என்ன செய்யறது? காக்கா கழுத நாய் எல்லாம் வந்தா என்ன செய்யறது? இந்த பாரு, இத கையில வச்சுக்கிட்டு காக்கா குருவி எல்லாம் வந்து நெல்ல பத்துச்சுன்னா பட்டு பட்டு சத்தம் கேட்கும். படார் படார் ரெண்டு கொடுக்குன்னு பாத்துக்க பாத்துக்க. பட்டு பட்டுன்னு சத்தம் கேட்கும், படார் படார்னு கொடு. கனகாம்பரத்தை தலையில வச்சுக்கிட்டு ஜாதி மல்லிகைன்னு என்ன ஏமாத்த பாக்குறியா? வெளியில காவல் வச்சுட்டு உள்ள காவல் நாடகம் வேற ஆட பாக்குறியா? வரட்ட அந்த கொத்தவரங்க அப்ப பத்தல் போட்டு அவனையும் காய வைக்கிறேன். வந்துட்டான் வில்ல. அதே சென்ட் அதே வாடை, ஒரே சென்ட் ரெண்டு பேரும் போடுற அளவுக்கு நெருக்கம் ஆயிடுச்சா? யாரது? கௌரியா? ஆமா, இதுக்கு முன்னால அடிச்சேன். யார் அடிச்ச? ஐயோ ஐயோ பாவி மாமா, கண்ணுக்குட்டி எப்படி அடிச்சு போட்டு வந்துச்சு. கண்ணுக்குட்டியா? வீட்டுக்குள்ளையா வந்தது? நீ தானே சொன்ன பட்டு பட்டுன்னு சத்தம் கேட்டா படார் படார் அடின்னு. அதுக்காக இப்படி இடுப்பு போடுற மாதிரி அடிச்சு போடுவாங்க. இடுப்புன்னு எனக்கு தெரியுமா? ஆமா, கண்ணுக்குட்டி மடியில இருக்கிற மாதிரி தெரியுது. அது எப்படி தெரியுது உனக்கு? மாதிரி தானே சொன்னேன். ஓகே, அப்ப என் கண்ணுக்குட்டி நெல்ல தின்னதும் இல்லாம நான் கொடுத்துட மாட்டேன், அடிப்பேன். நீ விளையுங்க, நீ விளையுங்க. என்னையா அடிக்கிற? உன்னை அடிச்சேன், கண்ணுக்குட்டின்ல நினைச்சேன். ஐயோ, என் அழகான கண்ணுக்குட்டி இப்படி அடிச்சு போட்டு வந்துட்டியே. பக்கத்து விட்டு பக்கிரி வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? அதுக்கு பக்குவமா ஏற்பாடு பண்ணிடுவோம். ஆமா ஆமா, பக்கிரி வந்து கேட்கறதுக்கு முன்னாடி இதை கொண்டு போய் வீட்டுக்குள்ள ஒழிச்சு வச்சுறேன். எப்படி? ஐயோ, வீடே நாரி போயிடும். இடுப்பொடிஞ்ச கண்ணுக்குட்டி இனிமே பொழைக்காது. நான் கொண்டு போய் கிணத்துல ஓட்டுறேன். கிணத்துக்குள்ளியா? வேண்டாம் மாமா, ஏற்கனவே உனக்கு கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாது, ஆனா கிணறு தெரியும். வேண்டாம் வேண்டாம், கண்ணுக்குட்டியை போடுற பதிலா நீ தான் கிணத்துக்குள்ள விழுவ. நீ புடிச்சு தள்ளாதான் விழுவேன், இல்லைன்னா இத மாத்திரம் தான் போடுவேன். நீயா நீயா? என்ன எங்க எங்க கண்ணுக்குட்டி? கண்ணுக்குட்டிக்கு இங்க கிடக்கு. பழையோட்டி நெல்லுக்கு நான் வந்தேன். கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி பழையோட்டி எந்திரிச்சு ஓடுதா? என்ன கண்ணுக்குட்டி? கண்ணுக்குட்டி கிணத்துல போற நான் அதே கிணத்துக்கே போறேன். எந்த கிணத்துல போட்டாலும் தெரியலையே. வேகமா வர்றேன். இந்த இடத்துல வந்து இடிச்சா என் மண்டை என்ன ஆகும்? எப்படியும் வந்து சேர்ந்துட்டேன். ஆமா ஆமாங்க, என்ன கிணத்துல கொண்டு போய் போடுறேன்னு தூக்கிட்டு போனான்ல, பாதி வழியில போலீஸ கண்ட உடனே என்ன தொப்புனு கீழே போட்டு ஓடிட்டான். போலீஸ் கண்டமா? ஆமா, அவர்தான் கண்ணு தெரியாது. எப்படி போலீஸ் பார்த்தா? அதானே போலீஸுக்கு தான் கண்டு தெரியுமே. ஐயோ இல்ல, நம்ம கிட்ட குருட மாதிரி வேஷம் போட்டிருக்கான். ஆமா வேஷம் தான். இல்லன்னா சொல்லி சொல்லி அந்த அடிப்பானா? எப்படியோ அடி வாங்கினா வாங்கிட்டு போறோம். நம்ம உறவை பத்தி உங்க மாமா நல்லா புரிஞ்சுக்கிட்டான். புரிஞ்சுக்கிட்டேன். உங்க காதலை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா இருங்க. அப்பா அப்புறமா ஆமா, என்ன பந்தோபத்தோட வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? பழைய கேடி ரொம்ப நாளா ஆப்பிடாம இருந்தேன். புறப்படுறது மாமா. கௌரி கௌரி சௌரியமா இருங்க, கவலைப்படாதீங்க. வருவேன். புறப்படு. மாமா தான் போயிட்டானே, அவர் போன கையோட நம்மளும் புறப்படுவோம் சினிமாவுக்கு. என்ன அது? மாமாவை போலீஸ் எடுத்துட்டு போறாங்க. சினிமாவுக்கு நான் வந்தேன். ஹோட்டலுக்கு போலாம். ஹோட்டலுக்கா? ஐயோ, பணம் இல்லையே. ஐயோ, இத்தனை நாளா சினிமாவை கூட்டிட்டு போறேன், பீச்சுக்கு கூட்டிட்டு போறேன், ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறேன் ஆசை காட்டிட்டு இப்ப என்ன கைய வைக்கிறேன்? கல்யாணம் பண்ணிக்கு போறோம் இல்ல, இனிமே சிக்கனமான வேண்டாம். வெட்டி செலவு பண்ணலாமா? நீ எல்லாம் சொல்லணும், நான் சொல்லிட்டு இருக்கிறேன். குடி விசிறு. விசிறவெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், 4 பேரும் போயிட்டு வா. வண்டி எடுத்துக்கிட்டா உண்டி எடுத்துக்கிட்டா? வண்டி எடுத்துக்கிட்டா போயிட்டு வாப்பா.
குடும்ப பாரம் ஆரம்பம்.